உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பா, உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஆ, என்னன்னு சொல்லுங்க. ஆம், தயங்காம சொல்லு மகா. சொன்னாதானே மதுவுக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் மதுவுக்கு தெரியாம மறைச்சா நல்லதில்ல. ஆமா, பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள மதுவுக்கு தெரியணும். ஏதோ சொல்ல நினைக்கிறிய, என்னன்னு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலன்னா மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கும். ப்ளீஸ். அது என்னடா திடீர்னு கேட்குறேன்னு நினைக்காத. சீதா உன் மேல பாசமா இருப்பாளா, இல்ல எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளா? நான் சீதாக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணாலும் செய்வா. நிறைய விட்டு கொடுப்பான். உண்மையை சொல்லணும்னா சீதா அக்கா மாதிரியும் நான் தங்கச்சி மாதிரி நடந்துப்போம். ஆ, என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு? அப்புறம் ஏன் இப்படி நடந்துக்கிறா? மகா, நீ எதுக்கு ஃபீல் பண்ற? அவ என்னமோ பண்ணட்டும். அத மது நம்புவாளா? நம்மள பத்தி மதுவுக்கு தெரியாதா? நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத மகா. ஆ, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. சீதாவும் மீராவும் எதுக்கு இப்போ ஊருக்கு போறாங்கன்னு தெரியுமா? அண்ணே, நமக்கே இப்போதான் தெரியும். மதுக்கு எப்படி தெரியும்? ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சீதா என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? உங்க ஊருக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் சூர்யாவோட அண்ணன் வைஃப், அவங்க பேர் என்ன? மாலினி அக்கா. ஆ, மாலினிய மிரட்டி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் உன்னையும் சூர்யாவையும் பிரிச்சது மகாலட்சுமி தான். சூர்யாவோட போதைப் பொருள் கடத்தல்ல மகாலட்சுமி தான் சூர்யா வீட்டுல போதைப் பொருள் வச்சு சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டா. நடந்த எல்லாத்துக்கும் மகாலட்சுமி தான் காரணம். அதுக்கு மாலினி தொண போனதாவும், அதுக்காக மகாலட்சுமி மாலினிக்கு வைர நெக்லஸ் கொடுத்ததாவும் வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மாலினிய மிரட்டி இருக்காங்க. இது மட்டும் இல்ல மது, சொல்லவே அசிங்கமா இருக்கு. சீதாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு உனக்கும் ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் மகா ஏற்பாடு பண்றதா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி மிரட்டி இருக்காங்க. சொன்னா வருத்தப்படாத மது. நீ இங்க இருக்கிறதே சீதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. நீ யதார்த்தமா ராம் கிட்ட பேசினா கூட சீதா கோவப்படுறா. என்ன மது, எதுக்கு சிரிக்கிற? உண்மைதான். அன்னைக்கு நான் தடுமாறி விழ போனப்போ ராமனை தாங்கி பிடிச்சாகல்ல, அதுக்காக ராமன் நடு ராத்திரியில எழுப்பிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வச்சா. ராமன் நான் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் அப்படி பண்ணா. அது தப்பில்லல்ல. உன்னால சீதாவை புரிஞ்சுக்க முடியல மது. சாரி, அப்பாக்கு என் மேல கோவம் தான். ஆனா அவர் தப்பான ஆபீசர் இல்ல. சீதா எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்றான்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. அப்போ நாங்க போய் சொல்றோமா? நான் அப்படி சொல்லல. பட் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்றேன். நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. நீ நினைக்கிற சீதா இல்ல இவ. இந்த சீதா வேற. ஏன் மாறுனான்னு எனக்கும் சொல்ல தெரியல. ஆனா சீதா உனக்கும் எனக்கும் எதிரா ஏதோ செய்யறா. அதுக்கு உங்க அப்பாவும் சப்போர்ட் பண்றாரு. அதுதான் உண்மை. உனக்கும் எனக்குமான உறவு இதோட முடிஞ்சு போச்சு. டேய் ராம், அவளை இந்த ஒரு முறை மன்னிச்சு விட்டுறா. இல்ல மாமா, தயவு செஞ்சு இதில் நீங்க தலையிடாதீங்க.
ராம், அவசரப்படாதடா. உங்களுக்கு தெரியும் தானே? நீங்க ஏன் சொல்லல? உண்மையை நேரடியா காட்டணும்னு தான் சொல்லாம உன்னை கூப்பிட்டோம். போதும். எதுக்கு எடுத்தாலும் புதுசு புதுசா கதை சொல்லாதீங்க. நான் வேதனையில இருக்கேன். உள்ள வலிக்குது. ஒன் மினிட். பாஸ், பாஸ். எதுவும் மாறாது. உன்னால எதையும் மாத்தவும் முடியாது. அவனை நீ மாத்த முடியாது. அவன் மாறவும் மாட்டான். இதை எடுத்துட்டு போயிடு. உனக்கும் எனக்கும் இனிமே எதுவுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஏன் போகணும்? சொல்லாம போனது தப்புதே. அதுக்காக போனா எங்க போக முடியும்? போயிட்டா உனக்கு நல்லது. அப்படியெல்லாம் போக முடியாது. நான் போக மாட்டேன். போய் தான் ஆகணும். இனிமே நாம சேர்ந்து வாழ முடியாது. நான் முடிவெடுத்துட்டேன். அவங்க பேச்சு கேட்டு தப்பா பேசாதீங்க பாஸ். என்னையும் உங்களையும் பிரிக்கிறதே அவங்க பிளானே. யாரு சொல்லியும் நான் முடிவெடுக்கல. எனக்கும் அறிவு இருக்கு. நானே சுயமா எடுத்த முடிவு. நீ போலாம். முட்டாள்தனமா பேசாதீங்க பாஸ். நான் முட்டாள்தான். இந்த முட்டாளுக்கு உன்ன மாதிரி ஒரு அறிவாளி தேவையில்லை. போயிடு. போக முடியாது பாஸ். இது நீங்க கட்டினது தானே? இந்த தாலி தான் உன் பிரச்சனைனா அதை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இனிமே இந்த வீட்ல இருக்க உனக்கு அருகதையே கிடையாது. என்னால அலோவ் பண்ண முடியாது. நீயா போயிட்டா நல்லது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.